எண் 2 சுருதிஜி, 3ஆம் வகுப்பு A1 பிரிவு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் கோஸ்துதி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சமுதாயத்தில் மாணவர்களின் பங்கு. மாணவர்களுக்கு 2 முக்கியமான கடமைகள் ஒன்று வீட்டுக்கடமை, மற்றொன்று சமுதாய கடமை. சமுதாயம் என்பது மக்கள் பலரும் ஒன்றாக வாழும் தொகுதியாகும். எந்த ஒரு தனி மனிதனும் சமுதாயத்தில் சார்ந்து வாழ வேண்டும். சமுதாய தொண்டு என்பது யாரோ பெரியவர்கள் செய்ய வேண்டிய செயல் என்று மறக்க வேண்டாம். இன்றைய சூழ்நிலையில் மாணவர்களுக்கு நிறைய பொறுப்புகள் உள்ளன. மாணவர்கள் சமுதாயத்தில் ஆற்ற வேண்டிய தொண்டுகள் ஆவன. நாம் நடந்து செல்லும் வழியில் கல்லோ முள்ளோ இருந்தால் அவற்றை அப்புறப்படுத்தலாம். சாலைகளின் ஓரத்தை மரங்களை நட்டு வளர்க்கலாம். கண் தெரியாதவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் சாலையின் ஒரு புறத்திலிருந்து மற்றொன்று புறத்தில் பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கலாம். கல்வி இல்லாத ஏழை எளியவர்களுக்கு இலவச இரவு பாடசாலை அமைத்து கல்வி போதிக்கலாம். வீட்டில் தேங்கும் குப்பைகளே வீதியில் எரியாமல் வீட்டின் கொல்லப்புறத்தில் குழி வெட்டி அதில் சேர்க்கலாம். சுவர்களின் விளம்பரம் செய்யாமல் தடுக்கலாம். சாலையின் நடுவு எச்சி உமலாமல் இருப்பது. தனக்கு மட்டும் இடமிருந்தால் போதும் என்று நினைக்காமல் மற்றவர்கள் அமுறவும் பேருந்தும் மற்றும் புகைவண்டிகள் இடம் கொடுக்கலாம். சமுதாயம் என்பது ஒரு நபர் அல்ல, பல நபர்கள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பாகும். இன்றைய காலகட்டத்தில் சமுதாயம் பல துன்பங்களை சந்திக்கிறது. அவ்வகையில் நீக்க உதவி செய்ய வேண்டியது நமது ஒவ்வொருவரின் கடமையாகும். அவ்வகையில் சமுதாயத்தில் மாணவர்களின் பங்கு என்பது இன்றியமையாதது. தொண்டு என்பது ஒரு உயிர்ப்படும் துன்பத்தை கண்டு அதை தாங்கிக் கொள்ள இயலாமல் உடனே ஓடி சென்று உதவுவது. அவ்வகையில் தொண்டு செய்வதற்கான சிறந்த பருவம் மாணவர் பருவம் ஆகும். மாணவர்கள் என்பர் நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்க்கிறவர்கள் திகழ வேண்டும். சிறந்த 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றி காற்றேன் என்று சாமி விவேகானந்தர் வாக்கிற்கிழங்க மாணவ பருவம் மாண்புடைய பருவம். எனவே நாடு வீடு போன்ற 2 வரசிற்கும் மாணவர்கள் நின்று விடாமல் உழைக்க வேண்டும். நன்றி.